அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் இன்று மக்கள் ஒற்றை குரலாக ஊட்டியிலிருந்து சென்னை வரை, கன்னியாகுமரியிலிருந்து விழுப்புரம் வரை ஒரே குரல்ல பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம், நீங்கள் ஆண்டது போலும் மக்கள் மாண்டது போதும், எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒற்றை குரலில் பேசிக் கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய இந்த அற்புதமான புண்ணிய பூமியான மானாமதுரையை பொறுத்தவரை போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இதற்கு முன்பு இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மனிதர் அருமையக்கா தமிழரசி அவர்கள் இங்கு இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு 2006 11 வரை ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இவர் மீது பதியப்பட்ட வருமானத்திற்கு அதிகமான சொத்தை சேர்த்திருக்கின்றார்கள் என்கின்ற வழக்கு 34.36 லட்சம் அந்த வழக்கு இன்னும் தீர்ப்பு வராமல் இருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு சொல்லிடுற சகோதரர்களை, ஓட்டு போட்டுக்கிற அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட போறாங்க, ஓட்டை வேஸ்ட் பண்ணாது. ஏன்னா அவர் மீது நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒரு ஊழல்வாதி தான் இங்க மறுபடியும் உங்களுடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்கள், மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. 175 இடத்திற்கு மேல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கு இருக்கிறேன். 710 இடங்களை தாண்டி நாம் ஆட்சி அமைப்போம் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மக்களுக்கு மாற்றம் வேண்டும், மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றார்.